எங்க மத்தியில் நீங்க வாங்க ஆண்டவரே. என்னோட ஜீவன் உள்ள மட்டும் நான் உங்களை துதிப்ப ஆண்டவரே. என்னோட ஜீவன் உள்ள மட்டும் உங்க நாமத்தை நான் சொல்லி துதிப்ப ஆண்டவரே. எனக்கு சுற்றி இருக்கிற எல்லாருக்காக நான் பிரேயர் பண்ணுவேன் ஆண்டவரே. அவங்க குடும்பங்களுக்காக நான் பிரேயர் பண்ணுவேன் ஆண்டவரே. அவங்களே நான் ஒவ்வொரு நேரம் நினைவு கூடுறேன் ஆண்டவரே. என் கூட இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. அந்த எண்ணங்கள் நமக்கு என்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, நம்மளும் ஆகட்டும் நம்ம குடும்பம் ஆகட்டும் ரொம்ப நல்லா ஆண்டவர் வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்காரு. இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. அவங்களுக்கும் இந்த சத்தியம் போகணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை போகணும் ஆண்டவரே. அவங்களோட இருதயமும் மாறணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் நன்மை செய்தது போல அவங்களுக்கும் நீங்க நன்மை செய்யணும் ஆண்டவரே. நாங்க சாட்சியா இருக்கிறது போல அவங்களும் சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. பவுல் தகப்பனார் சொல்றது போல கிறிஸ்துவ நான் பின்பற்றுறது போல நீங்க பின்பற்றுங்கன்னு சொன்ன மாதிரி நானும் ஒரு நாள் சாட்சி கொடுக்கணும் ஆண்டவரே. இயேசுநாதரை நான் பின்பற்றுறது போல என் பிள்ளைகளுக்கு நான் சாட்சி கொடுக்கணும். எப்பா இயேசுநாதரை நான் குடிச்ச மாதிரி நீயும் இயேசுநாதரை குடிப்பா, எனக்கு உதவி செஞ்ச மாதிரி இயேசுநாதர் உனக்கும் செய்வாரு அப்படின்னு நானும் ஒரு சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. நம்ம கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? எல்லாம் நம்ம பெரியவங்களா இருக்கிறதுனால ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நான் ஒரு முன்மாதிரியா இருக்கணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நானும் பவுல் தகப்பனார் சொன்னது போல சொல்லணும் ஆண்டவரே. கிறிஸ்துவ நான் பின்பற்றுறது போல நீங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னை இன்னைக்கு ஒரு முத்திரை மோதிரமா வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே.